ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வியாழக்கிழமை பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இந்த பதிவு தொடங்குகிறது. பாபாவின் பால் அபிஷேக திருக்காட்சி, கோடி புண்ணியங்களை வாரி வழங்கக்கூடிய அபிஷேக திருக்காட்சிகளை உங்கள் கண்களுக்கு இந்த பதிவின் மூலம் விருந்தாக அமைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவினுடைய பால் அபிஷேகம் நம்முடைய பலவிதமான பாவங்களை போக்கி அருளும். பாபாவின் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம்னு சொல்லி நாம் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணினோமோ தெரியாதுங்க. இன்றைக்கி இந்த வியாழக்கிழமை நல்ல நாளில் நமக்கு பாபா திருக்காட்சி தந்தருளி அவருடைய அபிஷேக திருக்காட்சியின் மூலமாக நம்முடைய கர்ம வினைகளை தீர்த்து அருள்கிறார். பாபாவினுடைய ஆலயத்துக்கு சென்று அவருடைய ஆரத்தி வழிபாடை பார்க்க விரும்பும் பக்தர்களுக்காகவே இதோ உங்களுக்காக இந்த காணொளியின் மூலமாக பாபா திருக்காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இந்த பதிவு பாபாவினுடைய இந்த ஆரத்தி, இந்த வைபவத்தை பார்க்கக்கூடிய பக்தர்களுடைய மனக்குறைகள் அனைத்தையும் பாபா தீர்த்து வைப்பார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த நொடி தொடங்கி எல்லா சங்கடங்களும் விலகும். நீங்க மனசார பாபாவை ஓம் சாய்ராம்னு நினைச்சுக்கிட்டு உங்க கோரிக்கைகளை இந்த ஆரத்தி வழிபாடின் போது பாபாவுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க. நிச்சயமா அதற்கான பலன் கை மேல கிடைக்கும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. யாருக்கு இல்லை கஷ்டம்? இதோ இந்த சாய் தரிசனம், இந்த ஆரத்தி தரிசனம் உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வை தந்தருளும். நம்பும் தன்னுடைய பக்தர்களை பாபா ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒரு சில நேரம் உங்களுடைய கோரிக்கைகள் சிறிது காலதாமதமாக நடந்தாலும் அதற்காக அவசரப்படாதீங்க. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் பக்தர்களை பாபா எப்போதும் உடனிருந்து காப்பாற்றுகிறார் என்பதை மறவாதீர்கள். ஏன்னா பாபா அவர் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட கேட்கறது இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. தன்னுடைய கோரிக்கையை என்கிட்ட வச்சுட்டு உடனுக்குடனே நடக்கலைன்னு சொல்லி மனசில் சங்கடம் வைக்காதீங்க, விரக்திக்கு போகாதீங்க. நடக்க வேண்டிய நேரம், சரியான கால நேரம் வரும்போது அது நிச்சயமாக என்னால் உங்களுக்கு தந்தருளப்படும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்கணுமே தவிர்த்து அவசரப்படக்கூடாது. நிறைய பக்தர்களுக்கு இந்த க்ஷணம் இந்த நொடி நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. அதற்கு நாம் தகுதியான்னு சொல்லி ஒரு சில நேரம் நாம் யோசிக்கணும் இல்லைங்களா? நமக்கு ஒருவேளை அது உடனே கிடைச்சா நல்லதுன்னா கண்டிப்பாக பாபா கொடுப்பாரு. இல்லை காலதாமதம் ஆகுதா, இதுக்கும் ஏதோ ஒரு காரணம், அது பாபாவுக்கு தெரியும்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்குற நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காத்திருங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் என்னால் நிறைவேற்றப்படும். என்ன கவலையாக இருந்தாலும் என் பாதத்தில் வைங்க. வேலை இல்லையா, வேலை வேணுமா, என்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா அதற்கான நல்ல ஒரு முடிவை நான் உங்களுக்கு தருவேன். திருமண தடையாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களாக இருந்தாலும் சரி, கல்வியில் நல்ல சிறந்து விளங்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்ட கோர்ஸ் கிடைக்கணும், கேட்ட காலேஜில் இடம் கிடைக்கணும், திருமணம் நல்லபடியாக நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என் பாதத்தில் இந்த நொடி சமர்ப்பிச்சுட்டு நிம்மதியாக இருங்க. தகுந்த காலகட்டம் வரும்போது உங்கள் கைகளுக்கு அனைத்தையும் என்னுடைய அருள் ஆசீர்வாதத்தோடு வழங்கி உங்களை மகிழ்விப்பேன். நீங்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. யாராலெல்லாம் பாபாவை சென்று வழிபட முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய பாபா பக்தர்களுக்காகவே பாபா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று உங்களுடைய கைபேசியின் வாயிலாக பாபா ஆலய தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாருன்னா நீங்கள் எல்லாரும் பாக்கியசாலி. எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கண்ணிலெல்லாம் படாமல் உங்கள் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்குது அப்படின்னா நீங்கள் மிகவும் புண்ணியசாலி. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வெகு விரைவில் நிச்சயமாக நடக்க போகுதுன்னு அர்த்தங்க. இதை ஒரு சுப சகுனமாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்காக நானும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஏன்னா பாபாவையும் சரி, கடவுளுக்கும் சரி, தனக்காக மட்டுமன்றி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல விஷயம் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு மிகவும் வலிமை அதிகம். அதனால் சமஸ்த லோகா சுகினோ பவந்தோன்னு அனைவருக்குமாக நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிற இந்த பிரார்த்தனையின் மூலமாக நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும். மனசில் என்ன நாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை நோக்கி பயணப்படும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை.
முடியறவங்க இன்னைக்கு குருவாரம் வியாழக்கிழமை பாபாவை அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. தினமும் போக முடியாதவங்க கூட இது போல வியாழக்கிழமையிலையாவது பாபாவை போய் தரிசனம் பண்ணி அவருடைய ஆரத்தி வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். அந்த ஆரத்தியில் இருக்கக்கூடிய தீபம் எப்படி சுடர்விட்டு ஒளி வீசுகிறதோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையும் நிச்சயமா ஒரு நாள் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பதில் ஐயமில்லை. நாம பாபாவை பிடிச்சிட்டு இருக்கிறோம்னு நினைச்சா அது அஞ்ஞானங்க. நம்மளை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய பக்தர்களாக இருப்பதற்கான தகுதியை நமக்கு அளித்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக நம்மளை அவருடைய வழிபாட்டுக்குள்ள இழுத்து நம்மளை ஆட்கொள்கிறார். எல்லாருக்கும் என்ன வேணுமோ அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக சத்குரு சாய்நாதர் திகழ்கிறார். கடவுளால் அருளப்படுபவை அனைத்தும் நம்முடைய பாக்கியம். கடவுளாலேயே வழங்க முடியாதவற்றையும் வழங்கக்கூடிய வல்லமை சத்குருவிற்கு உண்டு என்பதை மறவாதீர்கள். அதனால எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இந்த க்ஷணம் ஓம் சாய்ராம்னு கமெண்ட்ல பதிவிட்டுட்டு உங்களுடைய கோரிக்கையை பாபா கிட்ட வைங்க. நிச்சயமா அவர் அருளோடு உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும். என்னுடைய பிரார்த்தனையும் அதற்கு பலம் சேர்க்கும் என்பதில் ஐயம் வேண்டாம். நானும் சரி நீங்களும் சரி பாபாவோட குழந்தைங்க. அவருடைய இந்த பதிவை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னாலும் இந்த பதிவை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் பாபாவினுடைய பரிபூர்ண கடாட்சம். அதனால் இந்த நொடி தொடங்கி இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதியும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் சகல சௌபாகியங்களும் பாபாவின் அருளால் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். பாபாவை வணங்கும் நம்மை போன்ற பக்தர்களை காக்க வேண்டியது பாபாவின் பொறுப்பு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் பாதத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் வச்சுட்டு பாபா எங்களுக்கு துணையாக இருங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தை தொடங்கும் போதும் பாபாவை நினச்சிட்டு தொடங்குங்க. ஓம் சாய்ராம்னு முடிந்த அளவு தினமும் 21 முறை சொல்லுங்க. ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி அப்படின்னு சொல்லுங்க. நல்லது நிச்சயமா நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இந்த பதிவு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை அளித்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதுங்க. மற்றும் ஒரு அற்புதமான பாபாவின் அருள் ஆசீர்வாதங்கள் நிறைந்த பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.